மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் பொறுப்பை ஏற்கப் போவது தங்க கணேசனா, கணேஷ் பாபுவா? இன்று இரவுக்குள் பதில் தெரிந்துவிடும். மலேசிய இந்து சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று பட்டாலிஞ்சயா தோட்ட மாளிகையில் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக காலை 9 மணி தொடங்கி மத்திய செயலவைக்கு ஏற்கனவே உள்ள 17 பேருடன் மேலும் இணையப் போகின்ற 10 பேரை தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பு பரபரப்பாக நடைபெற்றது. 79,000 பேரை உறுப்பினர்களாக கொண்ட இந்த சங்கத்தின் அடுத்த தவணைக்கான தலைவர், துணைத் தலைவர், மத்திய செயலவையினரை நிர்ணயம் செய்ய போகின்ற இந்த தேர்தலில் வாக்களிக்க ஏறக்குறைய 2,000 பேர் திரண்டனர். தற்போதைய தலைவர் தங்க கணேசன் தலைமையில் முன்னாள் தலைவர் டத்து மோகன்சான் உட்பட 10 பேர் கொண்ட அணி முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் எனும் கொள்கை பரப்புடன் களமிறங்கிய வேளையில் நடப்பு துணைத் தலைவர் கணேஷ் பாபு ராவ் தலைமையில் மறுமலர்ச்சி, மாறுவோம் மாற்றுவோம் எனும் கருப்பொருளுடன் அணி அமைத்திருந்தனர். வரிசை பிடித்து வாக்களிக்க காத்திருந்த உறுப்பினர்கள் பலரும் பல்வேறு ஆருடங்கள், திருப்தி, அதிருப்தி, எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்த வேளையில் யார் அடுத்த தலைவர் ஆவார் எனும் பதிலை புதிதாக அமையப்போகும் மத்திய செயலவை இன்று இரவுக்குள் தேர்வு செய்து அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.